ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர், மதிப்பிற்குரிய திரு சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஜனநாயகன் திரைப்படம் முழு ஹெச்டி பிரிண்டே வெளியாயிருச்சு. பலரும் படம் பார்த்தவர்கள் சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருக்கிறாங்க. இதுல அடிப்படையாக இருக்கின்ற ஒரே கேள்வி என்னன்னா, படத்தை யார் லீக் செய்தது? இது விஜய் தரப்பே வெளியிட்டுட்டு இன்னொரு புறம் லீக் ஆயிருச்சு அப்படின்னு நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஆனா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, எல் முருகனும் உதயநிதியும் சேர்ந்துதான் இதை வெளியிட்டு விட்டார்கள். விஜயை மிரட்டுவதற்காக, எங்க தலைவருக்கு வர்ற எழுச்சியை தடுப்பதற்காக அவரை பார்த்து அஞ்சுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் இந்த படத்தை நிப்பாட்டணும், இந்த படத்தை நிப்பாட்டி அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எல்லா விதத்திலையும் அழுத்தம் கொடுத்தாரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் கண்ட்ரோல் இருக்கும். சேட்டலைட் யார் கண்ட்ரோல் இருக்கு? பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப இது மிரட்டல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படத்தை லீக் பண்ணிடலாம், லீக் பண்ணா அவருக்கு நஷ்டத்தை கொடுக்கலாம். அது மத்திய அமைச்சராக கூடிய முருகன் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது யார் பேச்சுன்னா, உதயநிதி அவர்களும் முருகன் அவர்களும் சேர்ந்து ஜனநாயகன் படத்தை முடக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யறாங்க. இதுல எது உண்மை? எப்படி இது லீக் ஆனது? இல்ல, அடிப்படையில் ஒரு படம் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னா அது தியேட்ரிக்கல் பிரிண்ட் எங்கேயாவது வெளி நாடுகளில் முன்னாடியே ரிலீஸ் ஆகும். அதை எங்கேயாவது எடுத்திருப்பாங்க, மறைஞ்சு எடுத்திருப்பாங்க, அதன் மூலமாக ரிலீஸ் ஆகும். அல்லது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சிலர் எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது ஒரு ஆர்வத்தில் எடுத்து மொபைலில் எடுக்கப்பட்ட ஷாட்டுகள் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பக்காவாக எடிட் பண்ணி க்ளீன் அவுட்டு. நீங்கள் டிஜிட்டல் பிரிண்ட். நீங்கள் சொல்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்னா ஏதாவது ஒன்று ரெண்டு சீன்ஸ் கூட வராது இல்லையா? சீன்ஸ் வராது, சலசலப்பு இருக்கும். அது இது ரீரெக்கார்டடாகவும் இருக்காது. இது பக்காவாக டேபிள் எடிட் பண்ணி அவுட்புட் வெர்ஷனுங்க. ஆனால் இது எடிட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதில் இருக்குது. சரிங்களா? படத்துல ஆமா, எடிட் ரெஃபரன்ஸ் 14/1/2026 அப்படின்னு சொல்லி பொங்கல் டேட் அதில் எக்ஸாக்டா இருக்குது. சரிங்களா? இதை கண்டிப்பா இந்த வெர்ஷனை சிபிஎஃப்சி வெளியிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தணிக்கை குழு, தமிழ், அதாவது இந்தியாவினுடைய சென்சார் போர்டு தணிக்கை குழு வெளியிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸை அவங்களுக்கு போய் அவங்க வேற ஒரு வருஷம் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ இது எடிட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதோட இருக்குது. ஸோ இது டேபிளில் இருந்து அவங்களுக்கும் சென்சார் போர்டும் முடக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஆமா, இப்போ அவங்கள பொறுத்தவரையிலும் முடக்கணுங்கிறது. இப்போ விஜய் என்ன சொன்னாப்புல, நம்மளுடைய படத்தை யார் முடக்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. பொது வெளியிலேயே நமக்கு தெரியும், விஜய் படத்தை வெளியிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பாஜக மெனக்கெட்டது. ஸோ அப்படி மெனக்கெட்ட ஒரு பாஜக அதன் கையில் இருக்கக்கூடிய ஒரு தணிக்கை குழு எப்படி அதை வெளியிடும்? அப்போ அது கண்டிப்பாக, அதாவது முடக்கணும்னு நினைத்தவர்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையில யார் இதை வெளியிடணும்னு நினைச்சா, இதை வெளியிடணும், இந்த படம் வெளிவந்தே தீரணும்னு நினைத்தது விஜய் தான், விஜய் தரப்பு தான். குறிப்பாக செங்கோட்டையன்லாம் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், இந்த படம் மட்டும் வரட்டும், அது ஒரு டைம் பாம் மாதிரி, அது ஒரு மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னார். அப்போ ஒரு பிரச்சார நோக்கத்துக்காக இந்த படத்தை எடுத்து விஜயும் இந்த படத்தை அதே நோக்கத்துக்காகத்தான் உருவாக்கவே செஞ்சிருக்காரு. இந்த படத்தை எப்படிலாம் பொலிட்டிக்கல் வசனங்கள் வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் அதில் இன்னைக்கு படம் துண்டு துண்டாக ரிலீஸ் ஆகிருக்குது. அதை பார்த்தவர்கள் பல பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக அவருடைய பேர் அந்த படத்தில் தளபதி வெற்றி கொண்டான். தளபதிங்கிறது அவரை குறிக்குது. அதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா TVK, அதாவது யானை படம்லாம் போட்டு கையில் பச்சை குத்துன மாதிரியான இதை காட்டி அதெல்லாம் சீனை காட்டியிருக்காப்புல. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நீங்கள் நாளைக்கு படம் வெளியில் வச்சுக்கோங்களேன், இதை பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்த பசங்கள்லாம் TVKன்னு சொல்லி கையில் பச்சை குத்திக்கிடுவாங்க. விஜய்க்கு அது பச்சை குத்தி இருக்க மாட்டார், அவர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாரு. ஆனால் அது அப்படி ஒரு தூண்டுறாரு. இப்படி ஒரு பிரச்சாரத்தை, அதாவது வாழ்க்கையில அழிக்க முடியாதுங்க. பச்சை குத்திட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் கையில் அது இப்படி அப்படியே இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்தில் உங்கள் படம் வெளியில் வர்றது அல்லது நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்காக உங்கள் கட்சிக்காரனையும் உள்ளது அங்கே உங்கள் அபிமானியை ஃபுல்லாக பச்சை குத்த வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சாங்க. ஸோ எதுக்குன்னா அடிப்படையில ஒரு சைக்கோத்தனம் இல்லையா? இளைஞர்கள் இதை குத்துனா எந்த அரசு வேலையில எடுத்துக்குவாங்க? எம்ஜிஆர் இதை பண்ணாரு. பச்சை குத்துறவங்க தான் உண்மையான தொண்டர்கள், ரெட்டை இலையும் என்னோட படத்தையும் அப்படின்னு பண்ணாரு. அதெல்லாம் கடந்த காலங்களில் எம்ஜிஆர் கட்சிக்காரர்கள் பெரும்பகுதி பேர் அதில் குத்திருப்பாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் இப்போ ஒரு படத்திலேயே செஞ்சார். படத்தில் எக்ஸாக்டாக ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு ஒரு பையன், அந்த பையனை கொல்ற மாதிரியான சீனு, இது எல்லாம் வச்சு
இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அரசியல் சினாரியோவை அப்படியே பிரதிபலிக்கிற படத்தை எடுத்து வச்சிருக்கிறாப்புல. அதுல மொக்கையான வசனங்கள் இதெல்லாம் வந்து வெளியில பொது வெளியில பேசப்படுகிறது. சாட்டை கூட வீடியோ போட்டிருக்காப்புல, படம் பார்க்கல, ஆனா அதுல இருந்த தகவல்களை சொன்னாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா போதும், இது ஒன்றே போதும். இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு போகல. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த படம் வந்தாலே போதும், ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அந்த பிரச்சாரமே போதுமானது, நம்ம போய் களத்துல நின்று பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி உறுதியா வந்து சொல்றீங்க இது வந்து விஜய் தரப்புல இருந்தா வந்திருக்கும் அப்படின்றத நீங்க இல்ல? அதுதான் சொல்றேன். இப்போ இந்த படத்தை வெளியிடக்கூடாது, முடக்கணுங்கிறது பாஜகவோட எய்ம்னு சொன்னா, பாஜக ஒரு திட்டம் போட்டு இதை வெளியிட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வெளியிடணுங்கிறது யாரோட எய்ம்? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம்ங்கிறது திமுகவுக்கும் தெரியும், மற்ற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அப்போ வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கும் அதே பிரச்சனை தான், விஜய்க்கான ஹைப் ஏறிடும். அப்ப இது வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர வெளியில வருவதற்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியும் விஜயை தவிர வேற யாரும் இந்த படம் வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப விஜய் தரப்பு தான் இந்த படம் வந்தால் ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சது. இன்னொன்னு இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த படம் ஒருவேளை இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துல என்ன, அதாவது திறந்து வைக்கப்பட்ட சோடா மாதிரி, அதுல எந்த ஒரு கூலிங்கும் இருக்காது, அதுல எந்த ஃபிஸ்ஸும் இருக்காது. ஏன்னா நீங்க பேசுற வசனத்துக்கும் இந்த இதுக்கும் ரெலவெண்டே இருக்காது. நீங்க கடந்த காலத்துல ஒரு படம் வந்தது, ஜெயலலிதா அவர்களுடைய ஊழலை பற்றி விமர்சிக்கிற மாதிரி திரைப்படம். அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஜெயலலிதா அனுமதிக்கல. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனா ஜெயலலிதா அதை ஜெயிச்சு எல்லாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஓடவே இல்லை, அது வந்து அது ரெலவெண்டாவே இல்லை. ஸோ எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு திரைப்படம் அது என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதோ அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒருபோதும் பாஜக அனுமதி வழங்காது அப்படிங்கும்போது இதை வெளியில விட்டுரும். இதை வெளியில விட்டா ரெண்டு விதமான லாபம். ஒன்று, இந்த படத்தை நம்ம ஆளுக்க பார்த்து கூஸ்பம் அப்படி அதை தனக்குள்ள ஏற்றிக்கிடுவாங்க. இன்னொன்று, இதுல நயவஞ்சகமாக ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்த முடியும். பாருங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல பேசியிருக்கிறாரு, 600 கோடி செலவு, 1000 பேர்களுக்கு மேலாக வேலை செஞ்சிருக்காங்க ராவு பகலா, அத்தனை குடும்பங்களின் உழைப்பு வருமானம் எல்லாம் அதுல இருக்குது, நீங்க அதை வெளியிடக்கூடாது. இப்ப 600 கோடி ரூபாய் செலவு, 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இதுல வேலை செஞ்சிருக்குது. விஜய்க்கு தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள், அதையும் தொடர்ந்து இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணி கடைசியா அவரை காலி பண்ணிட்டாங்க. திமுக பாருங்க எவ்வளவு கொடூரமான ஒரு வேலையை செய்து அப்படின்னு ஒரு நரேஷனை ஏற்படுத்தி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. யார் வெளியிட்டார்கள்? இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு உள்ள இந்த படத்தை வெளியிட்டது யாருன்னு ரொம்ப சிம்பிளா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும். நீங்க ஆமா, குறிப்பா வந்து ஃபோரன்சிக் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி வாட்டர் மார்க்கிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு திரைப்படத்திலையும் உள்ளுக்குள்ள வந்து கண்ணுக்கு தெரியாமல், நீங்க வந்து விசிபிளா தெரியாது, கோடிங் மாதிரி வந்து நீங்க வந்து வாட்டர் மார்க் பண்ண முடியும். அதுல 1 to 0 அல்லது ABC அந்த மாதிரியான ஒரு யூனிக் நம்பர், வேற எந்த இதோடையும் ஒத்து போகாத சில நம்பர்களை நீங்க உள்ள வச்சிட முடியும். இது எந்த இடத்திலிருந்து முதல்ல வெளியில வருதோ அந்த இடத்தை நீங்க உங்களால ஈஸியாக கண்டுபிடித்து விட முடியும். அதுதான் வந்து இந்த ஃபோரன்சிக் வாட்டர் மார்க்கிங். இந்த மெத்தட் படி தான் நீங்க வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்காக புழங்குகிறது. நீங்க OTT தளங்கள்ல எல்லாம் படங்கள் ரிலீஸ் ஆகுது, அவர்கள் எல்லாம் வேற தளங்கள்ல ரிலீஸ் ஆயிராம இருக்கிறதுக்கு, இப்போ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான தளங்கள் அவங்க கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறாங்க. அந்த படம் வேற எங்கேயாவது ரிலீஸ் ஆனிச்சுன்னா அப்போ அதை தடுப்பதற்குத்தான் அவர்கள் ஏற்கனவே இந்த மெத்தடை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதை ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் தான் ஃபாலோ பண்ணுது. நீங்க பல விஷயங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு காப்பிரைட் உங்களுக்கு கிளைம் ஆயிரும், ஒரு நிமிஷத்துல ஆகும். அதோட பொருள் என்னன்னா இந்த ஃபோரன்சிக் வாட்டர் மார்க்கிங் தான். இந்த மெத்தட் படி இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதை யார் வெளியிட்டார்கள் அப்படிங்கிறது, அதாவது விஜய் தரப்புன்னு நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி ஒருவேளை அவர்களே தெரியாமல் வேறு யாரோ வெளியிட்டு இருந்தாலும் கூட இதை 1 மணி நேரத்தில் இவர்களால் கண்டுபிடித்து விட முடியும். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தா அந்த நடவடிக்கை நேரா போய் மிளகாப்பொடி விஜயின் கவட்டைக்கெல்லாம் நிற்குங்கிறது தான் அதோட நிலைமை. ஏன்னா நீங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குனீங்கன்னா அதனுடைய மூல புள்ளி விஜய் தான் அப்படிங்கிறது போயிடும், அல்லது அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் அதை செய்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்ப இன்னொரு விஷயத்த பாருங்க, ஆதவ ஒரிஜினா பேசுறதுலாம் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். முதல்ல என்ன சொல்றாரு, அதிமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக எல்முருகனோடு சேர்ந்து
உதயநிதியும் சேர்ந்து வேலை செய்யறாரு, அவரு 2 பேரும் தான் பிளான் பண்ணி இதை வெளியிட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதயநிதி ஏங்க வேலை செய்யணும்? எல்முருகன் வேலை செய்யலாம், அவருக்கு அவினாசி தொகுதி கொடுத்துருக்காங்க, அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, வேலை செய்யலாம். ஒரு இது சொல்றது கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல உதயநிதி ஏன் வராரு? அப்போ இவர்கள் பாஜகவை குற்றம் சாட்டுவதை விட அங்க கொண்டு வந்து எப்படியாவது திமுகவை முடிச்சு போட்டு விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் தான் இருக்கு. இதுலேயே இவர்கள் அதாவது ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இது வந்து ஒரு பக்கா சீட்டிங். இவர்கள் செய்கிற குற்றத்தை அப்படியே மற்ற கட்சிகள் மேல் தூக்கி வைக்கிறார்கள். ஆதவ அர்ஜுன் அவர் வந்து பிரச்சாரத்துல இருக்கிறாரு, இப்படி படம் வெளியாயிருச்சு அப்படின்னு உடனே இதை பார்க்க கூடாது அப்படின்ற எதையுமே சொல்லாம பிளாங்கா நேரடியா வந்து எல்முருகன் உதயநிதி அப்படின்னு சொல்வதற்கான நோக்கம் என்ன? இல்ல, அவர் சொல்றதுல கூட இன்னொரு லாஜிக் பாருங்களேன். இப்போ ஒரு திரைப்படம் நீங்க வந்து கியூப் மூலமா தான் இன்னைக்கு வந்து படங்கள், முன்னாடி தான் வந்து ரீல் பெட்டிகள் போகும், ரீலை போட்டு ஓட்டுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, கியூப்ல தான் வருது. சரி, நீங்க இவர் வந்து ஒரு டெலிகாஸ்டிங்ல ஒரு இணையமைச்சரா இருக்கிறாரு, அதனால வந்து பிராட்காஸ்டிங்ல இருக்கிறாரு, அதனால இவருக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, இவரால் செய்ய முடியும்னு வச்சுக்கிட்டா கூட படம் ரிலீஸ் ஆகி அது வெளியில போயிருந்தா, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருந்தா தான் நீங்க அதை செய்ய முடியும். சரிங்களா? அப்ப எல்முருகன் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுனா கூட அதுல எப்போ வைக்க முடியும்? படம் ரிலீஸ் ஆனாதான் வைக்க முடியும். இது இப்போ தணிக்கை குழுக்கு தான் போயிருக்குது. வந்தது தணிக்கை குழுவினுடைய காப்பி கூட கிடையாது, இது எடிட் ரெஃபரன்ஸ் காப்பி. அப்போ எடிட் டேபிள்ல இருந்து வெளியில போகுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல், உங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் கண்டிப்பா வெளியில போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ உறுதியா சொல்லலாம், இது விஜய் திட்டமிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் அதாவது போஸ்ட் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதற்கு அதாவது இதோட வேல்யூ இல்லை, இந்த படத்தை எவனும் பார்க்க மாட்டான், தோற்று போன விஜய், படமும் தோற்றுரும், விஜயும் தோற்று போயிருப்பாரு. அப்ப 2 தோல்விகளா, அதாவது எக்ஸாக்டா பிரச்சனையா ஆகி போகும்னு சொல்லி தான் முதல்லயே வெளியில விட்டு சிம்பத்தி தேடுறாரு விஜய். இந்த படம் வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பை, எப்படி துப்பாக்கி, பீஸ்ட், இப்படி ஒவ்வொரு படத்திலையும் இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமியர்களை ஸ்லீப்பர் செல்லா தீவிரவாதிகளாக காட்டுகிறார்களோ அதே போல இந்த படத்திலும், இந்த ஜனநாயகன் படத்திலும் விஜய் வந்து காட்டி இருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நேத்து தேசிய லீக் அப்படின்ற கட்சியை சார்ந்த தடா ரஹீம் அவர் வந்து கமிஷனர் அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகாரை, இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி, உங்களுடைய கருத்து என்ன? இஸ்லாமிய வெறுப்பு இப்போ நீங்க வந்து வெளியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினருடைய நம்பிக்கையை பெற்றவன் நான் மட்டும்தான், என்னே தான் எல்லாருமே நம்புறாங்க, சிறுபான்மையினர்னாலே நான் பிறப்பால் ஒரு சிறுபான்மையினர், அது போக சிறுபான்மையினர் ஃபுல்லா என்னோட வாக்குகள் ஃபுல்லா என் பக்கம் இருக்குது வச்சு போய் ரம்ஜான் நோம்புலாம் திறந்தாரு. ஆனா நோம்பு திறக்கும் போது ஒரு முகம் இருந்து அப்படி கடுப்பு இருக்கும். அவரு வேண்டாம் வெறுப்பாதான் நோம்பு திறப்பாரு. அது மட்டும் இல்லாம குரானே தலைகளை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கு அப்படின்னா அதுல எந்த ஒரு ஒட்டுறவும் இல்லாம தான் அதை செஞ்சாரு. அதாவது ஒரு வாக்குக்காக செய்யறதா இருந்தா கூட மற்ற தலைவர்கள் வந்து அதுக்குள்ள டெடிகேட்டடா இருப்பாங்க. இந்த சடங்கு அவங்களுக்காக நாம வந்திருக்கிறோம், அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமா அதே மாதிரி நாம இருக்கணும். அந்த இடத்துல எந்த ஒரு ஒட்டுறவும் இல்லாம ஒரு நடிச்சுட்டு போவாரு விஜய். ஆனால் அப்படியெல்லாம் நடித்தவர் கூட, வாக்குக்காக நடித்தவர், படத்துல அதை அப்படி காட்டிக்கல. முழுக்க வன்மத்தை கொட்டியிருக்கிறாரு. ஒரு இஸ்லாமியர் ஒரு திருவிழாவில் ஒரு கோயிலில் வந்து வெடி வைக்கிற மாதிரியான சீன் அதில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாம பார்க்கல, அதுல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் கேஸ் கொடுக்குறாரு. இந்த குண்டை வைக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து வச்சா என்னங்க, அதுல நல்ல செத்தா என்னங்க அப்படின்னு சொல்லி இந்துக்கள் செத்து போகிறார்கள், அதை ஒரு இஸ்லாமியர் கொண்டாடுகிறார், அதை பத்தி கவலைப்படலைங்கிற அந்த சீனை எல்லாம் படத்துல வச்சிருக்காரு. ஸோ எக்ஸாக்டா தன்னை வெளியில ஒரு சிறுபான்மையினர் நண்பன்னு காமிச்சுக்கிட்டு, தானே ஒரு சிறுபான்மையினர் காமிச்சுக்கிட்டு இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ந்து பரப்பிட்டு வராரு. அதோட உச்சகட்டமா தான் இந்த படத்தில் அந்த சீன் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இன்னொரு புறம் வந்து விஜய் தொடர்ச்சியா விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் வைத்திருந்த குற்றச்சாட்டு, என்னுடைய பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க மாட்டாங்க, 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. ஆனா இப்ப அதுவும் இன்னைக்கு கடலூர் பிரச்சாரத்திற்கு விஜய்க்கு அனுமதி கொடுத்தும் விஜய் போகலையே, ஏன்? அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பிரச்சாரத்துக்கு வருகிறவர்கள் விபத்துக்கள் ஆயிருது, அதனால விபத்துக்களை தவிர்ப்பதற்காக நான் போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது கேட்கிறவன் கேனைனா இருந்தா எருமை மாடு ஏரோப்ளைன் ஓட்டுது நீ சொல்லுவ, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த திமுக அரசு அனுமதி தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காபந்து அரசு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அனுமதி கிடைச்சிடும், நம்ம இனிமேல்
முழுக்க பயணம் தான் போகிறோம், நம்மளை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லி இதே ஆதவ அர்ஜுனா பேசினாப்புல. ஆனால் அதற்கு பிறகும் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 1 மணி நேரம் அனுமதி, எல்லோருக்கும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் கொடுக்கப்படுது. ஆனால் எங்களுக்கு அந்த 1 மணி நேரம் போதாது, 4 மணி நேரம் வேணும். நீ என்ன ரிசப்ஷன் நடத்த போறியா? டி நகர் ரோட்டில் அல்லது சைதாப்பேட்டை ரோட்டில் நின்று என்ன பண்ண போற? பொருட்காட்சி காட்சியாக காட்ட போறியா? எல்லாருக்குமே உதயநிதி ஸ்டாலினுக்கும் 1 மணி நேரம் தான், எடப்பாடிக்கும் 1 மணி நேரம் தான், எல்லாருக்குமே ஒரு தொகுதிக்கு 1 மணி நேரம். இன்னொன்று, நீ பேசுறதே 1/4 மணி நேரம் தானப்பா. நீ சைக்கிள் ஓட்டினா கூட அதில் 10 நிமிஷம் தானே ஓட்டுற. அதுக்கு மேல என்ன உனக்கு தேவையானது? 10 நிமிஷம் வந்து நின்று ஒரு பாட்டு பாட போற, பேச போற, அதுவும் பேசுறதே தான் பேச போற. அதுக்கப்புறம் கிளம்பி போக போற. கிளம்புறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம், நின்று பேசுறதுக்கு ஒரு 20 நிமிஷம். இதுக்கு மேல உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 20 நிமிஷம் இருக்குதே? இப்போ இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதை விட்டுட்டு நீ என்ன பண்ண? இதை ஒரு காரணம் காட்டிட்டு இருந்த. சரி, இன்னைக்கு நீ சொன்ன மாதிரியே உனக்கு வந்து கமிஷனர் பிரச்சனை, உனக்கு டிஜிபி பிரச்சனை, அவர் பிரச்சனை எல்லாம் நீ அடுக்குன. நீ சொன்ன மாதிரியே பாஜக தூக்குது. எனக்கு என்னமோ இதுல ஒரு செட்டப் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கோடி நீ சொல்லு, நீ சொல்ல நான் வந்து இங்கோடி தூக்குறேன். ஆமா, இவங்க தான் எல்லாரையும் குறி வச்சு புகார் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாரையும் மாத்திட்டாங்க. அப்போ நீங்க வந்து இது 2 பேருக்கும் இடையில ஒரு மியூச்சுவலா இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலாங்கிற மாதிரி சொல்லுங்க, நாங்க சொல்ல தூக்குறோங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அருணை முதற்கொண்டு மாத்திருக்காங்க. சரிங்களா? இவ்வளவு கமிஷனரை மாத்திருக்காங்க. இவ்வளத்தை நடந்துட்டு அப்புறம் உங்களுக்கு கடலூர் கேட்குறீங்க. சைதாப்பேட்டை கொடுத்தாங்க, அதுலயும் நீங்க போகல. கடலூருக்கு கொடுத்தாங்க, கடலூர் கொடுத்தாச்சு. கடலூர்ல என்ன ஏற்கனவே கொடுத்தாங்க. ஆமா, அப்ப என்ன பண்ணாருன்னா புதுச்சேரி எலெக்ஷனு, அதனால ரத்து ஆயிருச்சு, நாங்க போகல அப்படின்னு மாதிரி ஒரு காரணம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கடலூர்ல பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்து 2 to 6ன்னு நினைக்கிறேன். அங்கே 4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஆனா போகல விஜய். இப்போ என்ன வேடிக்கைன்னா, இவங்க இதை முன்னாடியே வாங்கிட்டாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதயநிதி அவர்கள் அதே கடலூருக்கு தன்னுடைய பிரச்சாரத்துக்காக அனுமதி கேட்குறாரு. இல்லை முடியாதுன்னு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் வராரு, அதனால உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னோன்னா அப்புறம் அவர் வந்து லால்குடி திருச்சிக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை மாற்றி அமைச்சிட்டு இன்னைக்கு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிரச்சாரம் பண்ணணும்னு நோக்கம் உடையவங்க இந்த இடத்துல கிடைக்கலையா நம்ம வேற இடத்துக்கு போவோம்னு போகிறாங்க. நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கூட தெரியாது. அவர் அதே டைமிங்கில் அவர் ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் முன்னாடி ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. அவருக்கு கிடைக்கலன்னா அவர் வேற இடத்துக்கு பார்த்துட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமும் விபத்து நடந்துடும், வர்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, பல பிரச்சனைகள் ஆகுதுன்னு சொல்லி ரத்து பண்ணுறீங்க. இது அப்போ தெளிவாக நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு என்னை வந்து எனக்கு ஓட்டு போட. ஆக்சிடென்ட் ஆகுறது மேலே இவ்வளோ அக்கறைன்னா விக்னேஷை போய் பார்த்துருக்கலாமே. இந்த தஞ்சாவூர்ல ஒரு 20 நாள் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சையில இருந்து இறந்து போனாரு அந்த இளைஞர். உங்க பின்னாடி வண்டி ஓட்டிட்டு வந்து தானே அது அன்பில் மகேஷ் தான் கடைசி வரல அந்த பையனை பார்த்து கடைசியில் இறந்தே போனார்ல. இவன் இந்த ஒரு கட்சிக்காரன் ஒருத்தன் கூட போய் பார்க்கல. எதுக்கு அப்ப இவ்வளவு வேலைகளையும்? அதாவது நெல்லையில ஒரு 16 பேர் இப்படி அடிபட்டு விழுந்தாங்க, போகல ஒரு இதுக்கும் போகல. அதாவது என்னன்னா, காரணத்தை சொல்லிவிட்டு தப்பித்துக் கொள்வது, வேலை செய்யறதுக்கு நான் தயார் இல்லைங்க, அதற்கு அடுத்தவர்கள் மேல் கை காட்டுறது. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, விஜய் எப்படியெல்லாம் பொங்காட்டம் ஆடுகிறார் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. இவன் ஒரு சினிமா நடிகன், நடிக்கிறதுல உள்ளுக்குள்ள செட்டுக்குள்ள நடிச்சானே தவிர இவன் அரசியலுக்கு உதவ மாட்டான். நான் ஏற்கனவே சொன்ன சினிமா பிம்பம் என்பது அது அந்த படம் வந்து ஒரு 2 நாளா, அந்த 2 நாள் தான். டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மரியாதையே கிடையாது. அது ஜனநாயகன் படம் மாதிரி தான், அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதே மாதிரி விஜயினுடைய பிம்பம்ங்கிறது சரிஞ்சுக்கிட்டே வருது டே பை டே. இவர் வந்து களத்துக்கு வர்றதில்லைங்கிறது மட்டும் இல்லைங்க, அவன் கட்சிக்காரன் இன்னொரு வேலை பார்க்குறான். ஒன்று பொம்மை கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருதுங்க. அதனாலதாங்க நேற்று கூட காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ண முடியும். அதான அவங்க சொல்ற ஆர்குமெண்ட். இப்பெல்லாம் கட்சிக்கு கூட்டமே வர்றதில்ல. இன்னும் சொல்றதா இருந்தா மற்ற கட்சிகள்ல எப்படி செய்வாங்களோ, அல்லது பிறரை பற்றி இவர் குற்றம் சாட்டுறாருல, பிரியாணிக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்ததுன்னு, அதே மாதிரி கோட்டர் கோழி பிரியாணின்னு இல்லை, 500-1000 ரூபாய் கொடுத்து கல்லூரி மாணவிகளை கூட்டு வந்து தான் இவருடைய கூட்டத்துக்கு ஆள் நிரப்பியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. இந்த நிலைமையில இதுக்கு மேல கூட்டம் சேரவும் மாட்டேங்குது. விஜய்க்கு இருக்கிற அந்த மவுஸ் வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படிங்கிறதுனால தான் இதை எப்படியாவது தனக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தணும் தான் இந்த திரைப்படத்தை வெளியிட்டு ஆன்லைனில் வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு சேட்டையை செய்கிறாங்க. எப்படி செஞ்சாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வகையில் தமிழ்நாடு எலெக்ஷன் தள்ளி போனுச்சு இல்லையா, மற்ற எலெக்ஷன்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு.
தள்ளி போனதில் நமக்கு இருக்கிற லாபம்ங்கிறது இந்த விஜய்ங்கிற ஒரு போலி பொம்மை. இவன் அரசியல்வாதியே கிடையாது, ஒரு பொம்மை தான். நீங்கள் அதனால தான் திருச்சியில் வந்து விஜய் மாதிரியே பொம்மையை ரெடி பண்ணி கொண்டாந்து வேட்பாளர் அதை கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு இடத்துல வந்து விஜய் மாதிரியே ஒருத்தருக்கு டைகெல்லாம் அடித்து கழுத்தில் துண்டு போட்டு இந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க பார்த்தீங்களா, இந்த மேடையில் வருவாங்கல்ல, அதே மாதிரியான ஒருத்தனை ரெடி பண்ணி கூட்டு போறாங்க. இப்படி விஜய் வேலை செய்யாமல் ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு வேலை செய்வதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். உண்மையிலேயே இந்த ஆள் ஒரு பொம்மை தான் அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே மக்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. ஓகே, விஜய் வந்து அடுத்த கூட்டத்தில் இப்படி பேசுவார், பாருங்க என் படத்தை இப்படி செஞ்சுட்டாங்க, கரூர் சம்பவம் தொடங்கி வீட்டுல விவகாரம் தொடங்கி ஜனநாயகன் முடக்கம், இன்றைக்கு ஜனநாயகன் வெளிவந்தது, எல்லாமே திமுக சதிதான் அப்படின்னு நாளைக்கு வந்து விஜய் வருத்தப்பட்டு மேடையில் பேசுவார். அது மக்களிடையே பெரிய அளவில் எடுபடும்ன்றாங்களே. இல்ல, நீங்க நல்லா கவனிங்க. விஜய் பேசுறது இருக்கட்டும், விஜய் அதாவது ஒரு சம்பவம் நடக்கலையா, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த இதுக்கு ஃபைல் பண்ணாங்கல்ல, குடும்ப நல வழக்கு கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு ஆடியோ வெளி வந்துச்சு. அவர் தரப்புல இருந்து அந்த ப்ரொமோஷன் டீமுக்கு ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து குறிப்பிடப்பட்டது, தளபதி வெளியில் வர விடாமல் தடுக்கிறாங்க, கரூரில் ஸ்டாம்பைடு பண்ணாங்க, அது போக இவருடைய கடைசி அஸ்திரமாக வேறு வழி இல்லாமல் அவருடைய மனைவியும் வச்சு கேம் விளையாடுது திமுக அப்படின்னு சொல்லி நரேஷன் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடியோவில் இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பொருத்தி பாருங்கள். விஜய் நீங்கள் வந்து திருநெல்வேலியில் பேசுனது என்ன, நான் வந்து இப்போ வந்து கடைசி அஸ்திரமாக வந்து தன்னுடைய மனைவி அந்த எனக்கு நேர்ந்த பர்சனல் பிரச்சனை கூட, அதாவது தன்னுடைய மனைவி தன் மீது கொடுத்த வழக்கை கூட ஒரு சதி அப்படிங்கிறாரு, மற்ற எனக்கு எதிராக செய்யப்பட்ட சதி அப்படிங்கிறாரு. சரி, இவரு திரிஷாவை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போனது அது யார் செஞ்ச சதியோ? சரிங்களா? அதாவது இவ்வளவு திமிருத்தனமா மனைவி ஒரு பக்கம் கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட யாரை குறித்து அந்த அம்மா பேர் கூட சொல்லலை, இந்த நடிகைன்னு கூட பேர் சொல்லலை, அந்த பெண்ணையை கூட்டிட்டு வந்து வெளியில காமிச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டது நீங்க தான். ஆனா வெளியில சொல்லும்போது என்ன அப்படின்னா, எனக்கு எதிராக சதி செய்கிறார்கள், திமுக சதி செய்கிறது அப்படிங்கிற நரேஷன். பெண்கள் தினத்துக்கு கூட்டத்தை கூட்டி ஒர்த்தே இல்லை, அந்த இஷ்யூவை பத்தி பேசாதீங்கன்னு மனைவி குறித்து ரொம்ப அருவருப்பா பேசினாரு. அப்போ ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தன் மனசுல வந்து பிறரை குறித்து எந்த மரியாதையும் கிடையாது, அது ஒர்த்து இல்லை, ஆனால் எனக்கு அநியாயம் நடக்கிறது. தேர்ட் பர்சன் அவங்க 27 வருஷம் வந்து தன்னோட குழந்தைக்கு தாய் மனைவி, அவங்கள வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி கடைசியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து வந்து மேடையில் வந்து நின்னாரு அப்படின்னு சொன்னால், என் திரைப்படத்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. திமுகவை சொல்லி அழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீ ஏற்கனவே ஒரு ட்ரிப் அழுதுட்டாரு, அது ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலும் வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். இனிமேலாவது வந்து போய் போலீஸில் புகார் கொடுக்குறாங்களா அப்படின்றத. ஆனால் அவருடைய ரசிகர்கள் இதை வந்து சிந்திச்சு பார்க்கணும். ரசிகர்கள் என்ன, அவங்க இன்னும் கொடுமைங்க. படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்தாச்சு, அதாவது ஷேர் பண்ணால் கூட அந்த ஷார்ட், அதாவது ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அல்லது இந்த இதில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஒருத்தர் ரெகுலராக போட்டுட்டு இருக்கிறான், அதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே, இது வந்து ஒரு விஜய்க்கு செய்கிற தியாகம் மாதிரி வந்து அதை பார்க்காம இருக்கு. அவனே வந்து அந்த ஆளே வந்து இது ஒரு பிரச்சார படம், அதனால நீ பாருன்னு தான் வெளியிடுறாப்புல. இவங்க ரிவர்ஸாக வந்து பார்க்காதீங்கன்னு தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கிடுறாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.